இன்றைய தியானம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். சங்கீதம் 114:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த சங்கீதத்திலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறார். கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் நான் மாற்றுகிறேன். இங்கே சங்கீதக்காரன் எழுதும்போது அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். மாற்றினார்னு சொல்லலை, மாற்றுவார்னு சொல்லலை, மாற்றுகிறார். இந்த வசனத்தில் மாற்றுகிறார். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நீரூற்றாக உங்கள் வாழ்க்கையையே மாற்றி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கன்மலையை தண்ணீர் தடாகமாக, நிச்சயமாக அதுக்குரிய சாத்தியக்கூறுகளே இருக்காது. மலை ஃபுல்லாக மலை, ஆனால் அந்த மலையில் தண்ணீர் தடாகத்தை நான் காண செய்வேன்னு சொல்கிறாரே. கற்பாறை, அதில் நீரூற்றுகளாக நான் மாற்றுவேன்னு சொல்கிறாரே. அப்படி செய்வாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் செய்தார். நீங்கள் 78ஆம் சங்கீதம் 15-16 ஆகிய வசனத்தை வாசிங்கன்னு சொன்னால், ஆசாப் எழுதும்போது மிக அழகாக அதில் எழுதியிருக்கிறார். வனாந்திரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கர்த்தர் செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார் என்றால், ரட்சிக்கப்பட்ட மகனை மகளை, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட மகனை மகளை, அவருடைய நேச குமாரர்கள் குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிற உனக்காக எனக்காக என் கர்த்தர் வனாந்திரமான என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில அவர் வனாந்திரத்தில் கன்மலைகளை பிளந்தார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரத்தை கர்த்தர் பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்தாரோ, அதுபோல உனக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்வேன், கொடுப்பேன்னு சொல்றார். கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை அவர் புறப்பட பண்ணுவாராம். தண்ணீரை நதி போல ஓடி வர செய்தார்னு படித்தோம். நமக்கு செய்வாருங்க. அவங்களுக்கு செய்தார், நமக்கு செய்வார், நிச்சயமாக செய்வார். 105ஆம் சங்கீதம் 41ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதும்பொழுது, கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்க்கை முழுவதும் வறட்சி, வறண்டு போன ஒரு வாழ்க்கை தான்றீங்களா? நீங்கள் இந்த வசனத்தை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த வறண்டு போன இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்காகவே ஒரு பெரிய ஒரு நீரூற்றை உங்களுக்காக ஆராய் பெருக்கெடுத்து ஓடும்படிக்கு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் செய்கிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, 107ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, அவர் அவ்வாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி, அவாந்திர வெளி, யாருமே நடமாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை இருக்குது, சாத்தியக்கூறே இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவ்வாந்திர வெளியை நான் தண்ணீர் தடாகமாக மாற்றுவேன், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுவேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடையவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் இம்மானுவேல். இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்காண அற்புதங்களை காண செய்வார். நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 1-6 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. 6ஆம் வசனம், அங்கே ஓரேபிலே, அதாவது கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நீ நடந்து போ. மோசே, நீ போகிறதுக்கு முன்னால ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே,
கன்மலையிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக, அவங்க உண்மையிலேயே வாதாடி அவங்க கர்த்தரை வேதனைப்படுத்துகிற ஜனங்களாக இருந்தால் கூட கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக கன்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை புறப்பட செய்து அவர்கள் தாகத்தை தீர்த்தார் என்று பார்க்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு மோசே மூலமாய் எச்சரிப்பை கொடுக்கிறார். இங்கே சொல்லும்போது அங்கு கர்த்தர் சொல்கிறாரு, பெரிய வனாந்திர வழியாக ஜனங்கள் நடத்திட்டு வந்தபோது அவங்களுக்கு தண்ணி வேணும்னா கற்பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினாரே, அந்த தேவனை நீங்கள் மறவாமல், உங்களை போஷித்தவரை மறவாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கு அதை செய்வேன்னு சொல்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சங்கீதம் 114 8ஆம் வசனத்திலே நாங்கள் வாசித்து தியானித்தது போல இந்த நாளிலே அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, கன்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றினவர், கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றினவர், என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்மையாகவே வனாந்திரமான அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே அவர்கள் தண்ணீரை கர்த்தர் நீர் புறப்பட பண்ணி அவருடைய வேதனையெல்லாம் மாற்றி அவர்கள் கண்காண அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போடு ராஜா. ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளை கர்த்தர் நீர் முற்றிலுமாய் முறியடித்து கன்மலையை திறந்தவர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் திறந்து கொடுத்து அவர்கள் தாகத்தை தீர்ப்பீராக, ஆத்தும தாகத்தை தீர்ப்பீராக, ஆத்தும பசியை தீர்ப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.